அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி குரு பகவானின் சாபம் நீக்கிய ஒரு அற்புதமான ஸ்தலம். விநாயகருக்கு திருமணம் ஆகவில்லை என்பதுதான் அனைவருக்கும் தெரியும். ஆனால் விநாயகருக்கு 2 திருமணமாகி இங்கே காட்சி கொடுக்கும் ஒரு கோவில். ஆம், விநாயகரை பற்றி பேசினால் உங்களுக்கு தலை சுற்றும் என்றால் அவர் திருமணம் ஆகவில்லை என்பது அனைவருக்கும் வாதமாகும். ஆனால் இங்கே திருமணமாகி 2 மனைவியுடன் இங்கே இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் குரு பகவானின் தோஷம் எதுவாக இருந்தாலும், அதாவது குழந்தை தடை இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது குருவால் ஏற்படக்கூடிய நோய்கள் ஏதாவது இருந்தாலும் சரி, கல்லீரல் மண்ணீரல் இது சார்ந்த நோய்கள் இருந்தாலும் சரி, அனைத்தையும் சரி செய்யும் சக்தி இந்த கோவிலுக்கு உண்டு. இந்த கோவிலை பொறுத்தவரை சுமார் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலாகும். மிகவும் பிரசித்தி பெற்ற குருஸ்தலமாகும். ஆலங்குடி குரு பகவான், திட்டை குரு பகவான் என்று அனைத்து குரு பகவான் இருந்தாலும் கூட அந்த குரு பகவானுக்கே ஒரு சாபம் ஏற்பட்டு அந்த குரு பகவான் நேரடியாக இந்த கோயில் வந்து வணங்கி அந்த குரு பகவானின் சாபத்தை நீக்கியதால், குரு பகவானுக்கே சாபம் நீங்கியதால் இங்கு குரு பகவான் நேரடியாக இங்கு ஆசீர்வாதம் அதிகமாக உள்ளது என்பதுதான் பொருளாகும். குரு பகவானுடைய சாபம் தீர்கிறது என்றால் அப்போ குரு பகவான் வந்து வணங்கிய வரலாறு இருக்கிறது, ஆஞ்சநேயர் வந்து வணங்கிய வரலாறு இருக்கிறது. இப்படி பல தெய்வங்களும் இங்கு வந்து வழிபட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஸ்தலமாகும். இங்கு நடக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையினால் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான அம்பாளுக்கு செய்யக்கூடிய பூஜைகள் மிகவும் விசேஷமாக ஒன்றாகும். இங்கு ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியில் இந்த குரு பகவானை வேண்டிக் கொண்டால் மிக மிக ஞானம், கல்வியில் சிறந்து விளங்குவதல், குழந்தைகள் படிப்பு வரை நல்ல பிரகாசமாக இருப்பது, இப்படி பல்வேறு விஷயங்கள் நல்லது நடக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் தானா என்றால் இல்லை, இன்னும் பல விஷயங்களும் பல அதிசயங்களும் உண்டு. ஏனென்றால் அவ்வளவு சக்தி வாய்ந்த கோவிலாக அது கருதப்படுகிறது. முதலில் இந்த கோவில் எங்கே இருக்கிறது என்று பார்த்திடுவோம். சென்னையிலிருந்து பாடி திரு வள்ளீஸ்வரர் ஆலயமாகும். நீங்கள் கூகுளில் சென்னை பாடி திருவள்ளீஸ்வரர் ஆலயம் என்று டைப் செய்தால் தெளிவான முகவரி கிடைக்கும். இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் பாடி மேம்பாலத்துக்கு அருகே தற்போது புதியதாக சரவணா ஸ்டோர் திறந்து உள்ளார்கள். அதற்கு பின்பக்கமாகத்தான் இந்த கோவில் அமைந்திருக்கிறது. மிக எளிதில் சென்று நீங்கள் அந்த கோவிலுக்கு அடைந்துவிடலாம். பொதுவாக ஜாதகத்தில் குரு 6, 8, 12 போன்ற இடங்கள் மறைந்துவிட்டால் அதிகமான கடன், எதிரிகள், வம்பு வழக்கு, சொத்து இழப்பு, குழந்தைகளால் பிரச்சனை என பல்வேறு விதமான ஆபத்துகளையும் கண்டங்களையும் கொடுப்பார். சொல்லப்போனால் பணத்தை வைத்து உங்களை ஒரு ஆட்டம் காட்டி விடுவார். அந்த சாபமெல்லாம் இங்கே நிவர்த்தி அடைகிறது. அது மட்டுமல்ல, புராண காலத்தில் குரு பகவானுக்கு ஒரு சாபம் ஏற்பட்டதாம். அந்த சாபத்தை தீர்த்து கொள்ள அவர் பல கோவில்கள் குரு பகவான் சென்றிருக்கார். எங்கு சென்றும் குரு பகவானுடைய தோஷங்களும் பாவங்களும் தீரவில்லையாம். அதனால் இங்கே வந்து குரு பகவானே நேரடியாக வந்து இந்த கோவில் வணங்கியதற்கு பின்பு தான் அவருக்கு சாபம் நீங்கியதால் இந்த குரு இங்கே மிக சக்தி படைத்த குருவாக இங்கே விளங்குகிறார். அதே போல் பௌர்ணமி நாளில் இங்கே நடக்கக்கூடிய இது வந்து திதி கோயில் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது இந்த பௌர்ணமி நாளில் திதி கொடுத்து, அதாவது அன்னாபிஷேகம் செய்து சுவாமிக்கு ஒரு மிகப்பெரிய பூஜை செய்யப்படுகிறது. அந்த பூஜையில் மிக சக்தி வாய்ந்த பூஜையாக கருதப்படுகிறது. அந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் வணங்கினால் வாழ்க்கையில் வளங்களையும் அதிர்ஷ்டங்களையும் செல்வங்களையும் செல்வாக்கையும் பெறலாம் என்கிறது இந்த கோயில் தரப்பு நிர்வாகம். அது மட்டும் இல்லாமல் சகல தோஷங்களும் குரு சார்ந்த குரு தோஷம், குரு 6, 8, அஷ்டம குரு, கண்டக குரு, இப்படி கோட்சாரத்தில் குரு, ஜென்ம குரு, இது போன்ற குரு வந்தால் பயிற்சி அடைந்தால் இங்கு மிக விசேஷமாக பூஜை புரஸ்காரங்கள் செய்யப்படுகிறது. எப்படி ஆலங்குடி அதே போல் திட்டையில் செயல்படுகிறதோ அதே மாதிரி தான் இங்கேயும் செயல்படுகிறது. அதே மாதிரி பரிகார பூஜைகளும் செயல்படுகிறது. இது குருவுக்கு மிகவும் சக்தி படைத்த ஒரு கோவிலாகும். இங்கே அம்பாள் வந்து மிக சிறப்பாக காட்சியளிக்கிறார். அம்பாளுக்கு இங்கே நடக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய ஒரு பூஜை சக்தி படைத்த பூஜையாகும். அதே போல் இந்த அம்பாளுக்கு நவராத்திரி மிகவும் விசேஷமாக இங்கு கொண்டாடப்படுகிறது. இந்த கோவிலை பொறுத்தவரை வாழ்க்கையில் ஒரு முறை சென்று வணங்கினால் நிச்சயமாக எதிரிகள் தொல்லை, கடன் தொல்லை, பணம் சார்ந்த பிரச்சனை நிவர்த்தி அடையும். குழந்தை தோஷம், குழந்தை தடை இருந்தால் நிவர்த்தி அடையும். இங்கு 2 விநாயகர் இருப்பது இங்கு ஒரு மிகப்பெரிய அதிசயமாக கருதப்படுகிறது. ஞானம், அறிவு, ஒளி என சகல விஷயங்களும் இங்கு கிடைக்கும். அதே போல் நன்றாக படிப்பார்கள், படிப்பு சிறந்து விளங்குவதற்கும் பண கஷ்டம் நிவர்த்தி அடையும். இது போன்ற அனைத்து விஷயங்களும் இங்கு கிடைக்கும். நீங்கள் சென்று வழிபடுங்கள். வாழ்க்கையில்
மிக சக்தி படைத்த ஒரு குருஸ்தலமாக இது விளங்குகிறது. நீங்கள் ஒரு முறை சென்று வணங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.